வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சென்சிட்டிவான டாபிக் தான் பேச போறோம். ஐபிஎல் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு இந்த அட்டாக் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கும் நடந்த மேட்ச்ல டீம் பிளேயர்ஸும் அம்பையர்ஸும் மேனேஜ்மெண்ட் எல்லாருமே அவங்களோட ஆர்ம்ல ஒரு பிளாக் பேண்ட் போட்டிருப்பாங்க. அது ஏன் அப்படின்ட்டு கமெண்டேட்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்ட்டு சும்மா மேலோட்டமா சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஸோ அது நம்ம உண்மையிலே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்கு. அதுல இந்த ரீசெண்ட் இயர்ஸ்லயே அதான் இருக்குல்ல ரொம்ப டெட்லி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அப்படி என்னாச்சு அதுதான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த அட்டாக் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பஹல்கம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. இது ஜம்மு காஷ்மீர்ல இருக்க ஒரு பாப்புலரான டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நிறைய டூரிஸ்ட் வருஷம் முழுக்க வராங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அப்படிதான் அந்த ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ல தான் இந்த அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1947ல இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்ட்டு மொத்தம் 2 டொமினியனை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கான காரணம் வந்து முஸ்லிம்ஸ் அவங்களுக்கான ஒரு தனி டெரிட்டரி வேணும் அப்படின்ட்டு சொன்னனால அவங்களுக்கு அந்த டெரிட்டரி, அதாவது பாகிஸ்தானை மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவர் வந்து பிரித்து கொடுத்துருந்துருப்பாரு. அப்பையிலேருந்தே இந்த ஜம்மு காஷ்மீர் இந்தியாவோட டெரிட்டரியில் இருந்தாலும் பாகிஸ்தான் அதில் அதிகமான முஸ்லிம்ஸ் வாழ்கிறாங்க. ஸோ அதனால அந்த டெரிட்டரி எங்களோடதாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு மொத்தம் 2 வாரம் நடந்திருக்கு. ஸோ இந்த 2 வாரலையுமே ரெண்டுமே ஒரு நியூக்ளியர் ஸ்டேட் அப்படிங்கிறதுனால நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு மாஸ் டெவஸ்டேஷனே நடந்திருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில். பட் இருந்தாலும் அங்கே ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அதிகமாக இருக்கனால சேஃப்டியும் இருக்குதான். பட் இந்த பஹல்கம் அட்டாக் வந்து அவங்க எதிர்பார்க்காத டயத்தில் நடந்திருக்கு. ஏன்னா 30லேருந்து 35 வருஷம் ஆச்சு அந்த மாதிரி ஒரு கொடூரமான இன்சிடென்ட் நடந்து இப்போ திரும்ப நடக்கும்ட்டு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. வாட் ரியலி ஹேப்பன்ட் இன் பஹல்கம்? பஹல்கம்ல என்ன ஆச்சு? ஸோ எப்பயும் போல சரியா 22 ஏப்ரல் 2025 ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக தான் போயிருக்கு. டூரிஸ்டும் அந்த பிளேஸை என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் அந்த நேச்சரை ரசிக்கிறதுக்காகவும் அவங்க ஃபேமிலியோட கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. சடனாக தான் அந்த அட்டாக் நடந்திருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் வந்து அங்கே நடந்திருக்கு, அது மெயினாக நடந்திருக்கு. அது வந்து விக்டிம்ஸ் வந்து மீடியாவில் சொல்லியிருக்காங்க. என்னன்னா அந்த டெரரிஸ்டெல்லாம் அந்த சிவிலியன்ஸ், அதாவது இந்த டூரிஸ்ட்டை உங்களோட ரிலீஜனை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்டு ஹிந்துவாக இருந்தால் கொன்னதாகவும் முஸ்லீமாக இருந்தால் விட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டில் இருந்துச்சு. அது வந்து 100% கன்ஃபார்ம்டு என்னால் சொல்ல முடியாதுன்னு நான் அதை பார்க்கல. பட் அந்த ரிப்போர்ட்டில் இருந்தனால உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து இந்த இன்சிடென்ட்னால இறந்தவங்க பேர்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வந்து ட்ரிபியூட்லாம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேசிவான ஒரு ஈவிலான இன்சிடென்ட்டால் இறந்தவங்க அவங்க. ஸோ அதுக்கு அவங்க காரணம் கிடையாது அவங்க இறந்ததுக்கு. ஏன்னா அவங்க எந்த தப்புமே பண்ணலை. இட் வாஸ் அ சடன் டெரரிஸ்ட் அட்டாக். ஸோ அதனால அவங்க பேர்லாம் சொல்கிறேன். சமீர் குஹா, மனிஷ் ரஞ்சன், சையத் அகில் ஹுசைன் ஷா, ஹெமந்த் ஹுஷாஸ் ஜோஷி, வினய் நர்வால், அட்டுல் ஸ்ரீகாந்த் மோனே, நீராஜ் உத்வானி, சுதீப் நியூபானே, சுபம் டிவேடி, என் ராமச்சந்திரன், சஞ்சய் லக்ஷ்மண் லேலே, தினேஷ் அகர்வால், திலீப் திஸ்லே, ஜேஎஸ் சந்திரமௌலி, சுமிசெட்டி மதுசூதன் ராயோ, சந்தோஷ் ஜக்தாலே, பரத் பூஷன், சுமித் பர்மார், யதிஷ் பர்மார், தாகே ஹைல்யாங், ஷைலீஷ் கலத்தியா, சுநாத் ராயோ, கஷுதப் கட்மோட்டர். அதான் இந்த இன்சிடென்ட்டாலே இறந்தவங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே கவலையாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இவ்வளோ ஒரு ஈவலான இன்சிடென்ட்னால இந்த தப்புமே பண்ணாத சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ணி தான் ஆகணும். நிறைய ப்ரொட்டஸ்ட் இப்போ போய்கிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லீடர்ஸான டொனால்ட் ட்ரம்ப், அதாவது பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏவும் விளாடிமிர் புட்டின் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யாவும் இதை பற்றி வந்து அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா டீப்லி டிஸ்டர்பிங் நியூஸஸ் அவுட் ஆஃப் காஷ்மீர், த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஸ்ட்ராங் வித் இந்தியா அகெயின்ஸ்ட் டெரரிசம். ட்ரம்ப் வந்து இதை வந்து சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ஒரு ப்ரூட்டல் கிரைம்னும் அவர் அதுக்கு சின்சியரான கண்டோலன்ஸ் சொல்றாருன்னும் இது ஒரு பெரிய டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. நரேந்திர மோடி, அதாவது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து கண்டிப்பாக வந்து ஜஸ்டிஸ்க்கு கூட்டிட்டு வந்த பட்டே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு.
ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வேர்ல்டு லீடர்ஸ்லாம் இப்படி சொல்லியிருக்காங்கல்ல, அப்போ வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து சவுதி அரேபியாவுக்கு ஒரு ட்ரிப் போயிருந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து இந்த இன்சிடென்ட் தெரிஞ்சுனே ரொம்பவே அந்த ட்ரிப்பை ஷார்ட்டாக கட் பண்ணிட்டு டைரெக்டாக இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இன்னொன்று என்னன்னா, நம்மளோட ஹவுஸ் மினிஸ்டரான அமித்ஷா அந்த இடத்துக்கு போய் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கும் கண்டக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு நார்மலாக இன்சிடெண்ட்டை எடுத்து நீங்கள் போகக்கூடாது. ஏன்னா கிட்டத்தட்ட 30 to 35 வருஷத்தில் இப்படி ஒரு கொடூரமான இன்சிடென்ட்டே நடந்தது இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இது எவ்வளோ கொடூரமான இன்சிடென்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் 2 நியூக்ளியர் வெப்பன்ஸ் உள்ள கண்ட்ரிக்கு நடுவில் இருக்க வாரை இது ட்ரிகர் பண்ணுறதா கூட சொல்கிறாங்க. ஸோ வார் வந்து அவங்க என்னப்பா காஷ்மீர் சண்டை போட போகிறாங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் நினைக்காதீங்க. ஸோ வார் வந்து நம்மளோட மொத்த ஷேர் மார்க்கெட்டுமே கீழே விழும். ஸோ இந்த டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பாய்.